Hello students. 10th social science தமிழ் மீடியம்க்கான ஆஃபலி எக்ஸாம்க்கான ஒரு அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதுல இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோஸ்ல நான் கொடுத்துருக்க கொஷின்ஸை எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் தெரியலையோ இம்மிடியட்டா அதை படிச்சுக்கோங்க. இதுல எதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கல்வி விஜி சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. டோட்டலா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த 100 மார்க்ஸ்ல 14 1 மார்க்ஸ் உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல புக் பேக்ல கொடுத்துருக்கிறத நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களோட 14 1 மார்க்ஸும் நீங்க அழகா அட்டன் பண்ணிடலாம். ஸோ மேக்சிமம் எல்லாமே புக் பேக்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ அழகா 10th பொறுத்த வரையும் நீங்க சோசியல்ல 1 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28th கொஸ்டின் கட்டாய வினாவா கொடுக்குறாங்க. ஸோ ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்றாங்க. ஸோ 14 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல இருந்து 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க. முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3ஆம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு வருக. இதுவும் நான் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட். பாளையக்காரர்களின் கடமைகள் யாவை? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு யாது? வளங்கள் சுரண்டப்படுவது, செல்வ சுரண்டல் பற்றி தங்களின் கருத்து என்ன? லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. வேளாண்மை வரையறு, இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். பன்னாட்டு வணிகம் வரையறு, இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகள், இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக, இம்பார்ட்டன்ட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்றால் என்ன? இம்பார்ட்டன்ட். வரிகளின் வகைகள் யாவை? எடுத்துக்காட்டு தருக. பெர்லின் சுவர் குறிப்பு வருக. இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது 2 கொஸ்டின் தெரியலனா கூட இம்மிடியேட்டா அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 100 மார்க்ஸ்ல 50 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லயே உங்களுக்கு கேட்டுடுறாங்க. ஸோ ஈஸியா 5 மார்க்ஸ்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா அதுல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். இது உங்களோட புக் பேக்ல இருக்கிற கோடிட்ட நெருப்பக படிச்சாவே நீங்க இது ஈஸியா அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்ஸ்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்க ஸ்கூல்ல கேட்கக்கூடிய உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு 2024 ஆஃபலில பார்த்தோம்னா, தீபகற்ப ஆர்புகளை பற்றி விவரிக. இது கண்டிப்பா வர இருக்கு. பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன? இந்தியாவின் சாலைகள் வகைப்படுத்தி எழுதுக. இது கண்டிப்பா வரும். இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி. இது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் வெரி இம்பார்ட்டன்ட். உலகமயமாகலின் சவால்கள். அடுத்து ஜிஎஸ்டியின் அமைப்பு வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கோடுல 1900 இருந்து 1920 வரையும் ஒரு 5 நிகழ்வுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1920 இருந்து 1940க்கு ஒரு 20 நிகழ்வுகள், 40ல இருந்து ஒரு 50 இல்ல ஒரு 50 வரையும் உள்ளதுக்கு ஒரு 5 நிகழ்வுகள். அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட எப்படி கேட்டானாலும் நீங்க ஈஸியா 5 நிகழ்வுகள் கண்டிப்பா எழுதி இந்த காலக்கோட்டுல ஒரு 5 மதிப்பெண்களை ஈஸியா பெற முடியும். அடுத்து உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா, கிரீஸ், சான் பிரான்சிஸ்கோ, ஹவாய் தீவு, ஹிரோஷிமா கேட்டிருக்காங்க. நான் மேப்ல உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்டா வர இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சோஷியலுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் 10th எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்ற போய் பார்த்து அதை மேப் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மேப்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இது அல்லது அதுன்ற சாய்ஸ்ல கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யும். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது இந்திய காடுகள் பற்றி விவரிக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு எழுதுனா போதும். ஆனா இது ரெண்டுமே நல்லா படிங்க. கண்டிப்பா ரெண்டுமே உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்வையற்ற மாணவர்கள் வரைபடம் தொடர்புடைய வினாக்களுக்கு குறிப்புகள் மட்டும் எழுதுவோம் சொல்லியிருக்காங்க. அவங்க டிராயிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 44ல ஆ அல்லது ஆண் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒண்ணு இந்திய வரைபடம் நீங்க வரையணும். அப்படி இல்லைனாக்கா தமிழ்நாடு வரைபடத்துல நீங்க இடங்களை குறிக்கணும். ஸோ இதுல எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்திய வரைபடத்துல பார்த்தோம்னா ஆரவல்லி மலைத்தொடர், கட்ச் வளைகுடா, வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, ஆசியாவின் டெட்ராய்டு, மக்கள் அடர்த்தி மிகுந்த மாநிலம், கரிசல் மண், மாலவர் பீடபூமி, ஹிராக்குட் அணை, இது எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே போல உங்களுக்கு தமிழ்நாடு வரைபடத்துல பாத்தீங்கன்னா சேலம், வைகை ஆறு, நாகப்பட்டினம் முதல் சென்னை வரையிலான கடல் வழி, நெல் விளையும் பகுதி, பறவைகள் சரணாலயம், பழவேற்காடு ஏரி, தமிழ்நாட்டின் மான்சஸ்
மான்செஸ்டர், மன்னார் வளைகுடா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு வரைபடத்துக்கும் இந்தியா வரைபடத்துக்கும் வந்து முக்கியமான இடங்களை வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.